மக்களோடு பழகுங்கள். மேடையில் இருந்து கொண்டு புஷி ஆனந்தை அறிக்கை விட சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. இறங்குவர், நல்லதுக்காக தான் சொல்றேன். ஆரம்பிச்சிட்டார். அதனால் நம்பில் ஒருவர். அதுக்கு முன் தொழில் அதிபர்களை ஈர்ப்பதற்காக முதலீட்டை இருக்க பிரான்ஸ்ல இருக்கார். இப்போ கோவாவில் இது துபாய் போனார். அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கார். அதிமுக ஒரு கட்சியும் சிறப்பாக நடத்தினார்கள். யாரையும் குறை சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா என்று வளர துடிக்கிறது. அருமை சகோதரர் திருமாவளவன் ஒரு நல்ல தலைவர். வைகோ, சீமான், கம்யூனிஸ்டுகள் அற்புதமான கட்சிகள். காங்கிரஸ், இவ்வளவு கட்சிகள் இருக்கு. நீண்ட நெடுங்கால வரலாறு படுத்த கட்சி. இதுக்கிடையில விஜய் ஆரம்பிச்சிருக்கீங்க. தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்றாரு, எல்லாரும் நல்லவங்களாம், நம்ம நம்பணும். நீங்க சொன்னீங்க சினிமா சார்பில் இருந்து விஜய் சார் போறாரு, வாழ்த்துங்க. அவருக்கு அட்வைஸ் பண்ணீங்க. எம்ஜிஆர் மாதிரி நீங்க வாங்கினீங்க, சந்தோஷமா இருக்கு. அப்போ ஒரு லிஸ்ட் போட்டீங்க பாருங்க. ஆமா, நீங்களாட இழுத்து விட்டா அப்புறம் எங்க இல்ல நீ எல்லாரையும் சொன்னீங்க. சினிமா உலகம் சார்ந்ததால நடிகர் விஜய் இதுவரை ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்து அதிக சம்பளம் வாங்குற அந்த நடிகர் புதிதாக ஒரு தலைவராகி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் துவங்கி இருக்கிறார். தமிழ் திரையுலகம் சார்பில் அவரை எல்லா சார்பிலும் வாழ்த்துகிறேன். வெற்றி பெற வேண்டும், இல்ல முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் அதற்கென்ன சில வழிகள் இருக்கிறது. கட்சி ஆரம்பிச்சிட்டவங்க எல்லாம் காணாம போன்று பார்க்கிறோம். ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால், புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் அடிச்சுவடை கூட தொடுவதற்கு இன்றைக்கு யாரும் இல்லை. அவர் எப்படி இருந்தார்? காங்கிரஸ்ல இருந்தார் முதல்ல, பிறகு திமுக வந்தார். திமுகவில் உழைத்தார், மக்களை சந்தித்தார், இறங்கி கிராமம் எல்லாம் போனார், மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். அண்ணா சொன்னார், ஒரு கனி என் மடியிலே விழுந்தது, அதை என் இதயத்திலே வைத்துக் கொண்டேதான், அதுதான் இதய கனி எம்ஜிஆர் என்றார். ஆக அந்த அளவுக்கு எம்ஜிஆர் தன்னுடைய வருவாயை, வாழ்வை ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்தார். காரணம், அவர் சிறு வயதிலே சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டார். அந்த கஷ்டம் ஏழைகள் படக்கூடாது என்று அவர் பாடுபட்டார். நான் தம்பி விஜய்க்கு சொல்லுவேன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும். ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு 15% அல்ல 20% தொண்டு செய்யுங்கள், இறங்கி வாருங்கள், மக்களோடு பழகுங்கள். மேடையில் இருந்து கொண்டு புஷி ஆனந்தை அறிக்கை விட சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. இறங்குவர், நல்லதுக்காக தான் சொல்றேன். ஆரம்பிச்சிட்டார். அதனால் நம்பில் ஒருவர். அதுக்கு முன்னால ஒரு கட்டிய கோட்டையாக திமுக இருக்கு. இன்னைக்கு தாய்மார்களுக்கெல்லாம் ஏராளமா நல உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல காரியம் பண்ணியிருக்கார். தொழில் அதிபர்களை ஈர்ப்பதற்காக முதலீட்டை இருக்க பிரான்ஸ்ல இருக்கார். இப்போ கோவாவில் இது துபாய் போனார். அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கார். அதிமுக ஒரு கட்சியும் சிறப்பாக நடத்தினார்கள். யாரையும் குறை சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா என்று வளர துடிக்கிறது. அருமை சகோதரர் திருமாவளவன் ஒரு நல்ல தலைவர். வைகோ, சீமான், கம்யூனிஸ்டுகள் அற்புதமான கட்சிகள். காங்கிரஸ், இவ்வளவு கட்சிகள் இருக்கு. நீண்ட நெடுங்கால வரலாறு படுத்த கட்சி. இதுக்கிடையில விஜய் ஆரம்பிச்சிருக்கீங்க, தப்பில்லை. இனிமேல் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறீர்கள், என்ன கொள்கை வகுக்க போகிறீர்கள், மக்களுக்கு அதை எப்படி சேர்க்க போகிறீர்கள் என்பதை வைத்து மக்களின் ஆதரவை பெருகினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எல்லாம் உங்க கையில் தான் இனிமே இருக்குது. யாரையும் நம்பி விட்டுறாதீங்க, நேரடியா வாங்க. தலைவர் காமராஜ், அம்பேத்கர், பெரியாரை படியுங்கள் என்று ஒரு அறிக்கை சொன்னீர்கள். நான் இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பேரறிஞர் அண்ணாவை படியுங்கள், டாக்டர் கலைஞரை படியுங்கள்,
புரட்சி தலைவர் எம்ஜிஆரை படியுங்கள், இதையும் சேர்த்து படியுங்க. மிகச்சிறந்த தலைவராக வரலாம். எல்லோரும் சார்பிலும் நம்ம யாரும் கான்ட்ரவர்சியா பேசல. வந்துட்டார், நம்மில் சினிமா உலகை சார்ந்தவர், அவர் நல்ல சக்சஸ் ஆகணும். ஆனா நல்ல அறிவாளித்தனமா என்ன பண்ணிருக்காரு, ஒரு தடவை திருநெல்வேலி போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர் நேரடியா கொடுத்திருக்காரு. குட், நல்ல விஷயம். இப்போ ஒரு நல்ல குழு போட்டு சில குழுக்களை அமைச்சுக்கிட்டு இருக்காரு, நல்ல விஷயம். மாணவர்களை 10th படிச்ச மாணவர்கள் +2 மாணவர்களா தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு தான் அடுத்து வருது, அது ஒரு நல்ல விஷயம். இப்படி சில திட்டங்கள் நல்லா தான் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். இனிமேலும் அது சிறப்பாக இருந்து மக்களோடு வாழுங்கள், மக்களுக்காக வாழுங்கள். இன்னொன்னு நான் வாழ்த்துறேன், 200 கோடியே சம்பளம் சொல்றாங்க. இனி நான் படம் நடிக்க மாட்டேன், 2 படத்தோடு முடிச்சேன் என்றார். அப்போ 200 கோடியை திறந்துடுறார். அப்போ மக்களுக்காக இறங்கிட்டாருன்னு அர்த்தம். இன்னொரு தலைவர் இருக்கிறார் திமுகவில், உதயநிதி ஸ்டாலின். இன்றை மக்களோடு மக்களாக அந்த தம்பி போயிட்டு இருக்காரு. ஆக அவருக்கு எப்படி போட்டி தரப்போறோம் என்பதெல்லாம் நினைத்து நல்ல மாதிரியா மக்களோடு பழகுங்கள், மக்களுக்காக வாழுங்கள். மதங்கள்லாம் வேணாம், நமக்கு எல்லா மக்களும் நம் மக்கள் என்று எம்ஜிஆரை வழியாக சிலவற்றை தேர்ந்து செய்தாலே ஒரு வெற்றிக்கு உண்டு. இன்னும் நல்ல விஷயம், 24ல போட்டி கிடையாதுன்ட்டார், 26ல. அப்ப பயிற்சி, உங்க தொண்டர்களுக்கு கம்யூனிஸ்டுகாரங்க மாதிரி பயிற்சி கொடுங்க. கள்ள ஓட்டு போடுறது அரசியலுக்கு வந்துட்டா அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடத்தி வெற்றி காண்பது உங்களிடம்தான் இருக்கிறது, மக்களிடம் இருக்கிறது என்பதை சொல்லி ராஜன் சார் பேசினாரு. குழம்பிருச்சு நம்மளுக்கு, எனக்கு மட்டும் இல்லை, மீடியாக்கெல்லாம் பெரிய குழப்பமாக போயிருக்கோம், என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. விக்ரம் சார் படம் ஒன்று வானத்தை போல, அதில் எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப தங்கம், ஹீரோயின் அதை விட தங்கம், தம்பிங்க முத்து, சின்ன தம்பி வைரம், எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க. ஒருத்தன் கூட கெட்டவனா இருக்காது, கெட்டவனா இருக்க மாட்டான். அது மாதிரி தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்றாரு எல்லாரும் நல்லவங்களாம், நம்ம நம்பணும். நீங்க சொன்னீங்க சினிமா சார்பில் வந்து விஜய் சார் போறாரு, வாழ்த்துங்க, அவருக்காக ட்வீட் பண்ணீங்க. எம்ஜிஆர் மாதிரி நீங்க வாங்கினீங்க, சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ ஒரு லிஸ்ட் போட்டீங்க பாருங்க. ஆமா, நீங்களாடி இழுத்து விட்டா அப்புறம் நான் எங்க இல்ல நீ எல்லாரையும் சொன்னீங்க, எங்களை சொல்லல. அப்ப நாங்க யாரு இப்போ? அவர் நல்லவரா, இவர் நல்லவரா, இவர் வந்து தானே தலைவனா, இவர் தங்க தலைவனா? அதனால சொன்னா எங்களை குழப்பாம, பத்திரிகைகளை குழப்பாம சொன்னதான் கண்டென்ட். இப்ப என்ன எழுதுவாங்க, யாரை பத்தி எழுதுவாங்க அவங்க? நான் தான் இப்ப தெளிவா பேசிக்கிருக்கேன். அதனால இங்க ஏகப்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை. நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், விஜய் சார் சரியான தலைவரா வர வேண்டும், எதிர்வா இருப்போம். அப்புறம் நான் சொல்லணும்ல, இவர் சொல்லுவாரா சினிமாவுக்கு நன்றியே இல்லையும் போறான், நன்றியோட பேசுனா ரெண்டு பண்ணிருக்க சொல்லணும்ல, கிண்டல் கூடாதுல. நான் என்னைக்கும் விஜயோட விசுவாசி, பெரிய தலைவராக வரணும். ஓகே, ராஜன் சாருக்கு ஒரு ஆப்பு. ஓகே, அடுத்த படத்துல யார் என்ன பாட்டு தெரியாது எனக்கு, ஒரு பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், இது சினேகன் தான் எழுதியிருப்பாருன்ட்டு. என்ன உண்மையில முரட்டுத்தனம் ஆசை வச்சேன், அதானே வச்சேன், முரட்டு ஆசை நீங்க தானே தெரியும். இந்த மாதிரி பாட்டெலாம் யார் போட முரட்டு ஆசை. அதில் சரணத்தில் கட்டிலுக்கு நம்ம 4 காலம் தான் பார்த்துருப்போம், கட்டிலில் 8 காலம், கீழே எனக்கு 4 கால், ஓகே, இன்னும் 4 கால் எங்கே இருக்குது? மனுஷன் கணக்கு போகிறவருங்க சினேங்க, எல்லாரும் கட்டிலுக்கு 4 கால்னா இவர் கட்டிலுக்கு 8 காலம், கீழே 4 கால், மேலே 4 கால். அது எந்த கால்னு எல்லாரும் தெரியும். ஆமாம், அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்பவே எழுதி அப்பவே சர்ச்சைக்குள்ளானவர். அதனால இந்த கட்டில் விஷயம்லாம் பெரிய விஷயமே இல்லை. என்ன சினேகன் வந்து தன் முத்திரையை பதிப்பார், இது சினேகன் சாங் அப்படின்னு கண்டுபிடிக்கிற பத்தியில. அதான் சினேகன்
அவர் நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதினேன். அதுக்கு பிள்ளை சொல்லி போட்டது அவர் தான். திருப்பாச்சிக்கு அவரை தான் பாட்டு எழுத கூப்பிட்டேன். டம்மியாக 4 லைன் கொடுத்து இது மாதிரி வேணா இதே இருக்கட்டும், நீ பாடலாசிரியர்னு அவரே பாடல் எழுத வச்சார். அதனால் இன்னைக்கு பாடலாசிரியர்னா சிநேகம் சார் காரணம். நினைவெல்லாம் நீயடா, அது ட்ரெய்லர் பார்க்கும்போது, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி இழுத்துச்சு. பன்னீர் புஷ்பம் ஞாபகம் வச்சு எனக்கு. அது ராஜன் சார் அவர்களுக்கு வந்து அலைகள் உதில் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. 1000 தாமரை முட்டுக்களே, அந்த அதுவும் ஞாபகத்துக்கும். 1000 தாமரை 1000 தாமரை 1000 தாமரை முட்டுக்களே. தாமரைனால ஹிட்டு தானே. நல்லா அலைகள் உதில் வந்து அந்த 1000 தாமரை முட்டுக்களே மிகப்பெரிய ஹிட் சாங்கு. அதனால ராஜன் சார் வந்து அந்த 1000 தாமரை முட்டுக்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது எப்பவுமே மலரும். அது வாடாது. அது நீங்க ஓடிடுவீங்க. தாமரைக்கு வாட்டமே இல்லை எப்பவுமே. அதனால எனக்கு அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள், மெல்ல பேசுங்கள், நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து போச்சு. இதயத்தை திருடாதே, நிறைய படங்கள் வந்து போச்சு. இந்த படம் வந்து அப்படியே நம்மளை அப்படியே 10th படிக்கும்போது, +2 படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. அது மாதிரி சாங்ஸ் இளையராஜா, இசைஞானி இளையராஜாவோட 1417வது படம். இந்த சாதனை யாருமே முன்னெடுக்க முடியாதுங்க, இளையராஜா மட்டும்தான்.